சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் அமெரிக்கா மீதான மோகம் இன்னும் இந்தியர்களுக்கு கொஞ்சம் கூட குறையல அப்படிங்கிறதும் உண்மை. அமெரிக்காவுக்கு படிக்க போகணும், அங்க ஒரு வேலையை தேடணும், அப்புறம் H1B விசா வாங்கணும், அப்படியே மெதுவா கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடணும். இதுதான் பலருடைய கனவும். முன்னாடி கூட அது ரொம்ப ஈஸி. ஆனா ட்ரம்ப் நிர்வாகம் காட்டக்கூடிய கெடுபிடி இதை ரொம்ப கடினமாக்கியிருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய குடியேற்ற கொள்கை, இமிகிரேஷன் பாலிசி, அங்க இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள் மற்றும் ஐடி ஊழியர்கள் மத்தியில பெரும் பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவா அமெரிக்காவில் தற்காலிக விசா வச்சிருக்கவங்க நிரந்தர குடியுரிமைக்கான கிரீன் கார்டு வாங்கணும் அப்படின்னா அமெரிக்காவுக்குள்ள இருந்துகிட்டே அப்ளை பண்ணலாம். ஆனா இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய விதியின்படி நீங்க கிரீன் கார்டு வாங்கணும் அப்படின்னா அமெரிக்காவை விட்டு வெளியேறி உங்க சொந்த நாட்டுக்கு திரும்பி போய் அங்க அமெரிக்க தூதரகம் மூலமா தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும்? கல்விக்காக, வேலை வாய்ப்புக்காக அமெரிக்காவுக்கு போக நினைக்கிற இல்ல போக தயாரா இருக்க இந்தியர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள் என்னென்ன விரிவாக அலசலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். முதல்ல H1B விசா அப்படின்னா என்ன? அமெரிக்க நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், நல்ல திறமையான ஊழியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள வெளிநாடுகள்ல இருந்து கூட்டிட்டு வந்து வேலைக்கு வச்சுக்கிறதுக்காக அமெரிக்க அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு தற்காலிக வேலை விசா தான் இந்த H1B விசா. நம்ம ஊர்ல இருந்து ஐடி ஊழியர்கள், இன்ஜினியர்கள், மருத்துவர்கள், அறிவியல் விஞ்ஞானிகள், நிபுணர்கள் எல்லாரும் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறாங்க இல்லையா? அவங்கள பெரும்பாலானவங்க இந்த விசா மூலமா தான் போறாங்க. இந்த விசாவுக்கு அப்ளை பண்ண குறைஞ்சது ஒரு இளங்கலை பட்டமாவது, அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரியாவது இருக்கணும். இல்லையா அதுக்கு இணையான வேலை திறமையாவது கண்டிப்பா இருக்கணும். நீங்களா தனியா போய் இந்த விசாவுக்கு அப்ளை பண்ண முடியாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் உங்களை வேலைக்கு எடுக்க சம்மதிச்சு அவங்க தான் உங்களுக்காக அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட ஸ்பான்சர் பண்ணணும். ஆரம்பத்தில் இந்த விசா 3 வருடங்களுக்கு தருவாங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டா இன்னும் ஒரு 3 வருடங்களுக்கு நீங்க நீட்டிச்சுக்கலாம். ஆக மொத்தம் 6 வருடங்கள் நீங்க இந்த விசாவை வச்சு அமெரிக்காவில் வேலை பார்க்க முடியும். லாட்டரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. உலகம் முழுக்க இருந்து இந்த விசாவுக்கு லட்சக்கணக்கானவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஆனா அமெரிக்க அரசாங்கம் வருடத்துக்கு வெறும் 85,000 H1B விசாக்களை மட்டும்தான் வழங்கும். விண்ணப்பங்கள் ரொம்ப அதிகமா வர்றதால யாருக்கு விசா கொடுக்கறது அப்படின்னு கம்ப்யூட்டர் லாட்டரி சிஸ்டம், அதாவது கம்ப்யூட்டர் குலுக்கல் முறை மூலமா தேர்ந்தெடுப்பாங்க. அதிர்ஷ்டம் இருந்தா இந்த லாட்டரியில பேர் விழும், விசாவும் கிடைக்கும். இந்தியர்களுக்கு இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா கொடுக்கக்கூடிய இந்த 85,000 விசாக்கள்ல 70% அதிகமான விசாக்களை ஒவ்வொரு வருடமும் நம்ம இந்திய ஐடி ஊழியர்கள் தான் வாங்குறாங்க. TCS, இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட் போன்ற இந்திய நிறுவனங்களும், கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற அமெரிக்க நிறுவனங்களும் தங்களுடைய ஊழியர்களுக்காக இந்த விசாவை அதிகமாக பயன்படுத்துறாங்க. 6 வருடங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அங்கேயே இருக்கணும் அப்படின்னா இந்த H1B விசா காலாவதி ஆகிறதுக்குள்ள கிரீன் கார்டு வாங்குறதுக்கான ப்ராசஸை நீங்க துவங்கிடணும். H1B விசாவுக்கான கட்டணம் 2025 செப்டம்பர்ல இருந்து 1 கோடி ரூபாயா உயர்த்தப்பட்டதால இந்தியர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டாங்க. H1B விசாக்களுக்கான விண்ணப்பங்களும் கணிசமா குறைஞ்சது. கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடும்போது 38.5% வரைக்கும் விண்ணப்பங்கள் குறைஞ்சது. இன்னொரு முக்கியமான அறிவிப்பும் வந்துச்சு. இப்ப அமெரிக்கால வேலை பார்த்துட்டு இருக்கப்பவே வேலையை இழந்துட்டாங்க அப்படின்னா 60 நாட்களுக்குள்ள அவங்க வேற வேலையில சேர்ந்துடணும். இல்ல அப்படின்னா அமெரிக்காவை விட்டே வெளியேறிடணும். ஏற்கனவே அமேசான், மெட்டா உள்ளிட்ட பல முன்னணி நிறுவனங்கள் லே ஆஃப், ஆட்குறைப்பு நடவடிக்கையில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில 60 நாட்களுக்குள்ள இன்னொரு வேலையை தேடணும் அப்படிங்கிறதே ஒரு விரக்தி. அதுவே பெருமளவு வெளிநாட்டை வர பாதிச்சது. அதோட கிரீன் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய புலம்பெயர்ந்தோர் அமெரிக்காவை விட்டு வெளியேறி தங்களோட சொந்த நாடுகள்ல இருந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவு போட்டுச்சு. கிரீன் கார்டு கிடைச்சிட்டா நீங்க 3/4 கடலை தாண்டிட்ட மாதிரி. அமெரிக்கால உங்களால எங்க வேணும்னாலும் இருக்க முடியும், அங்கேயே படிக்கலாம், எங்க வேணும்னாலும் பயணிக்கலாம். இன்னும் கூடுதல் தகுதி கிடைச்சா அமெரிக்க குடியுரிமைக்கு விண்ணப்பிச்சு நீங்க அமெரிக்க குடிமகளாவே மாறலாம். ட்ரம்ப் நிர்வாகம் முதல்ல வெளியிட்ட இந்த அறிவிப்பு பலரையும் பயமுறுத்துச்சு. அமெரிக்காவில் தற்காலிகமா தங்கி வேலை பார்க்குறவங்க H1B,
L1 விசா வச்சிருக்கவங்க மற்றும் மாணவர்கள் கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது அமெரிக்காவை விட்டு வெளியேறி அவங்க சொந்த நாட்டுக்கு போய் அங்கிருந்து தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு தகவல்கள் பரவும் எல்லாரும் பயந்துட்டாங்க. L1 விசா அப்படிங்கிறது உலக அளவுல கிளைகளை வச்சிருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள், மல்டிநேஷனல் கம்பெனிஸ் தங்களுடைய மேனேஜர்ஸ் அல்லது அசாத்திய திறமை வாய்ந்த ஊழியர்களை அவங்களோட அமெரிக்க கிளையில உள்ள ஆபீஸுக்கு தற்காலிகமா மாற்றி வேலைக்கு அனுப்புறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விசா. நீங்க ஒரு புது கம்பெனி மூலமா அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அது H1B விசா. இதே இது இப்போ வேலை பார்க்குற பன்னாட்டு நிறுவனமே உங்களை அமெரிக்க கிளையில இருக்கிற ஆபீஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா அது L1. சோ கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிக்க இப்படி ஒரு புதிய உத்தரவு போடப்பட்டிருக்கிறதா தகவல் பரவவும் ஐடி ஊழியர்கள் தான் ரொம்ப பயந்துட்டாங்க. குறிப்பா இந்தியர்கள். அமெரிக்காவில் H1B விசா வச்சிருக்கவங்கள அதிகப்படியான பேர் இந்தியர்கள் தான். ஒவ்வொரு நாளும் இவ்வளவு பேருக்கு தான் கிரீன் கார்டு தரணும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கு. அதனால இந்தியர்கள் கிரீன் கார்டு வாங்க 10 இருந்து 20 வருடங்கள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இதனால பல இந்தியர்கள் 10 இருந்து 15 வருடங்களா அமெரிக்காவிலேயே வீடு வாங்கி குழந்தை குட்டிங்களோட செட்டில் ஆகி பெரிய கம்பெனிகள்ல உயர் பதவிகள் எல்லாம் கூட இருக்காங்க. இப்போ திடீர்னு எல்லாரையும் இந்தியாவுக்கு போய் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு கஷ்டம். இதுக்கு தான் ட்ரம்ப் அரசாங்கம் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அமெரிக்க குடியுரிமை ஆணையம் கொடுத்த விளக்கத்தின்படி யாருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா அமெரிக்க பொருளாதாரத்துக்கு ரொம்ப தேவையான ஐடி ஊழியர்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஏஐ நிபுணர்கள், மருத்துவர்கள், அப்புறம் மருத்துவத்துறை ஊழியர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், செமிகண்டக்டர், அப்புறம் ஃபைனான்ஸ் துறையில இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் வழக்கம் போல அமெரிக்கால இருந்துகிட்டே கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். இவங்க நாட்டை விட்டு போக தேவையில்லை. ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. விண்ணப்பிக்கும் நபரோட தனிப்பட்ட பின்னணியை பொறுத்து சில பேரை மட்டும் சொந்த நாட்டுக்கு போய் தூதரக வழியா விண்ணப்பிக்க சொல்லலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்போ விசா அதிகாரிகளுக்கு கூடுதல் அதிகாரம் கிடைச்சிருக்கிறதால பழைய மாதிரி சுலபமா நம்ம கிரீன் கார்டு விண்ணப்பிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. சொந்த நாட்டுக்கு போய் அப்ளை பண்ணலாம். ஆனா அதுலயும் சிக்கல் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்கள்ல அப்பாயின்மெண்ட் வாங்குறது அப்படிங்கிறதுக்கு மாச கணக்குல காத்திருக்கணுமா. பாதுகாப்பு சோதனைகள் காரணமா விசா கிடைக்க பல மாதங்கள் கூட ஆகலாம். உங்களால சீக்கிரம் அமெரிக்கா திரும்ப முடியல அப்படின்னா சம்பந்தப்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் அவங்கள வேலையை விட்டு தூக்க கூட வாய்ப்பு இருக்கு. திறமையான வெளிநாட்டு ஊழியர்கள் இல்லை அப்படின்னா அமெரிக்க பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத்துறை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதும் உண்மைதான். ட்ரம்ப் நிர்வாகத்தோட இந்த புதிய உத்தரவால உடனடியா யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா அமெரிக்காவுல விசா நடைமுறைகள் இனி ரொம்ப கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா இப்படி விசா விஷயத்துல கெடுபிடி பண்ணா திறமையான இந்திய ஊழியர்கள் கனடா, ஆஸ்திரேலியா, லண்டன் அல்லது ஜெர்மனி போன்ற நாடுகளை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க. அது அமெரிக்காவுக்கே நஷ்டமா போய் முடியும் அப்படின்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க.